தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட் நான் சொல்லும்போது என்ன பண்ணுறேன், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டேன். அப்போ வாட்டர் லெவல் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஓவர் டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக வாட்டர் லெவல் சென்சார் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ வாட்டர் லெவல் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், இண்டிமேட் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா வாட்டர் லெவல் சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அனலாக் சென்சாரில் நமக்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி சீரியல் கம்யூனிகேஷனில் வாங்கினீங்க அப்போ என்ன கன்வர்ஷன் எல்லாமே அவங்களே மேனுவலாக உள்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அனலாகில் வாங்குறப்ப என்ன ஆகும், 0 to 1023 வரைக்கும் வேல்யூ ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், 100% நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த கோடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்குக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் _config 0x3f72. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக அந்த லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. ஓகே, நான் வந்து 4 MHz வந்து என்ன பண்ணுறேன், கிறிஸ்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணனால டிஃபால்ட்டாக நான் 4 MHz போட்டேன். அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு A = 0, B = 0, C = 0, D = 0 அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் டம்மி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து கமாண்ட் 0x80 0x18 இதெல்லாம் சென்ட் பண்ணல, அதுக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் வந்து நான் வெல்கம் நான் சென்ட் பண்ணுறது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். அதே மாதிரி எல்சிடி இனிட்டு நான் வந்து 4-bit எல்சிடி யூஸ் பண்ண போகிறதுக்காக என்ன பண்ணுங்க, எல்சிடி இனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஓகே, எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்ட்ரிங்காக வாங்கி டேட்டாவில் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டு அது 1 by 1 என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் வச்சு எடுத்து சென்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ADCON0 = 0x40, ADCON1 = 80. அப்போ அனலாக் கம்பைலர் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பின்ன மட்டும் நான் அனலாக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து டி போர்ட்டில் என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் 2 இமேஜ் 0 பண்ணிட்டேன். எதுக்காக நான் 0 பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எல்சிடி வந்து நான் எப்போ ஹை பண்ணும் லோ பண்ணுவோம் நான் தான் சொல்ல போகிறேன். அதனால் 0 பண்ணிட்டேன். எல்சிடி இனிட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 4-bit எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இனிட் பண்ணியிருக்கேன். _ delay _ms 10 milliseconds வெயிட் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு நான் போட்டு ஃபார் லூப் வச்சு நான் டேட்டா வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே, வாட்டர் லெவல் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877 போட்டு ஒரு ஃபார் லூப் வச்சு டேட்டா 1 by 1 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து while of 1ல் channel select 2 = 0, channel select 1 = 0, அப்போ channel select 0 = 0, அப்போ ADCON = 1 அப்படியே என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து ரைட் பண்ணுங்க. அப்போ அனலாக் கம்பைலரில் A0 பின் மட்டும் நான் அனலாக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க, ADCON0 இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நான் ப்ரீவியஸாக ஏடிசிக்கான கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். அப்போ ஏடிசிக்கான கோடிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போது இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறப்போ 1023/10 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 102 வரும். அப்போ அந்த 102க்காக தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா /10 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இது என்ன நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்துருப்போம், ஆயில் லெவல் சென்சார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா LDR வந்து எவ்வளோ சன்லைட்டோட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்து அந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வாட்டர் லெவல் அப்படின்னு என்ன பண்ணுங்க C0வில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, BE + 0x30 அதே மாதிரி DE 3 வேல்யூ எடுத்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர். ஏன்னா வந்து நான் அந்த வாட்டர் லெவல் சென்சார் லைப்ரரி வந்து என்ன ஆகலை, எனக்கு வந்து சோர்ஸ் நெட்டில் தொலைவி பார்த்தா கிடைக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன ஒரு அனலாக் அவுட்புட். அப்போ 0 to 1023 வரைக்கும் நமக்கு வேரி ஆகும். 8-bit ADC தான் யூஸ் பண்ணுறோம். அதில் 0 to 1023 வரைக்கும் வேரி ஆகும். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு நம்மளால் அவுட்புட் செக் பண்ண முடியும். இப்போ வந்து நான் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரோலிங் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். நம்ம வந்து அக்யூரேட் டைம் டிலே யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா PIC16F877A அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வாட்டர் லெவல் = 102. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் லெவல் சென்சரோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஹையில் இருக்குது. அதனால் வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் என்ன பண்ண குறைச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னா அது 0க்கு வந்துருச்சு. அதே மாதிரி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே நான் சடனாக கீழே வந்தனால என்ன 0ன்னு வந்துடும். அதே மாதிரி நான் சடனாக மேலே போனேன் அப்படின்னா என்ன 102 அப்டேட் ஆகும். இதில் எந்த இஷ்யூமே இல்லை.
கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.